ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். அது என்னன்னா மார்க்டு பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல ஒரு 6 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் லாஸ்ல இருந்து கொஸ்டின் இருக்கோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா இந்த மார்க்டு பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் கான்செப்ட் இருந்து ஷியூரா வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ இதை வந்து பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் தெளிவா பார்த்துடலாம். ஓகே, மார்க்டு பிரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மார்க்டு பிரைஸை நிறைய நேம்ல சொல்லலாம். மார்க்கெட் பிரைஸ் சொல்லலாம், அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ் சொல்லலாம், டேக் பிரைஸ், லிஸ்ட் பிரைஸ், இந்த நேம்ல எல்லாம் சொல்லலாம். ஓகே, மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா நீங்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் போறீங்க, ஒரு ஷர்ட் வந்து வாங்குறீங்க. அந்த ஷர்ட்டுடைய டேக்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த எம்ஆர்பின்றதான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஷர்ட்டுடைய எம்ஆர்பி வந்து 1000 rupees போட்டிருக்கு அப்படின்னா அந்த 1000 மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்றது. அந்த 1000 ஆக்சுவல் காஸ்ட் கிடையாது, அதாவது அதோடைய காஸ்ட் பிரைஸ் கிடையாது. ஓகேவா? அதோட காஸ்ட் பிரைஸ் வந்து கண்டிப்பா அதோட கம்மியா தான் இருந்திருக்கும். அவங்க வாங்கின ரேட்டு அதோட அந்த 1000 rupees கம்மியா தான் வாங்கி இருந்திருப்பாங்க. 600 700 வாங்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதை விட இன்க்ரீஸ் பண்ணி வச்சு விற்பாங்க. அதுதான் எனக்கு மார்க்கெட் பிரைஸ்ன்னு சொல்றது. அந்த இன்க்ரீஸ் பண்ற வேல்யூவை தான் மார்க்அப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்அப் பண்ணி வச்சு விற்கிறது தான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ காஸ்ட் பிரைஸ்ல இருந்து சர்டைன் ரேட் வந்து மார்க்அப் பண்ணி வச்சு வர வேல்யூ தான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஆர்டிக்கிளோடைய ரேட் வந்து 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 50 ரூபாய் எனக்கு மார்க்அப் பண்ணி வச்சுட்டு 150க்கு வச்சிருப்பாங்க. அந்த டேக்ல 115 மார்க் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த டேகை பார்க்கும்போது மார்க்கெட் பிரைஸ் மட்டும் தான் தெரியுமே தவிர ஆக்சுவல் காஸ்ட் பிரைஸ் என்னன்றது தெரியாது, அவங்க வாங்கின ரேட் என்னன்றது தெரியாது. ஓகேவா? சோ அப்ப இந்த 115 சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் என்னன்னு சொல்றதுன்னா மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ இதுல இப்ப மார்க்அப் பெர்சன்டேஜ் அப்படின்னா நம்ம எதுல இருந்து மார்க்அப் பண்றோம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்தா நம்ம மார்க்அப் பண்றோம். கரெக்டா? சோ அப்ப இந்த மார்க்அப் வேல்யூன்றது மார்க்டு பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா இருக்கும். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா இந்த மார்க்அப் வேல்யூ. மார்க்அப் பெர்சன்டேஜ் அப்படின்றது என்னதுன்னா இந்த மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. அதாவது காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எனக்கு எவ்வளவு வேல்யூ மார்க்அப் பண்ணிருக்கானோ அதோடைய பெர்சன்டேஜ் தான் இந்த மார்க்அப் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, இப்ப டிஸ்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, இப்ப நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணி பொருள்லாம் வாங்கியிருப்பீங்க. அதை ஃபெஸ்டிவல் டைம்ல நீங்க நிறைய பார்க்கலாம். இப்ப ஆடி தள்ளுபடி, அதே மாதிரி தீபாவளி ஆஃபர் அப்படின்னு போடுவாங்க பாத்தீங்களா. ஸோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 50%, ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 20%, இந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல. ஸோ அதுதான் டிஸ்கவுண்ட்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப 100 வந்து மார்க்கெட் பிரைஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த 100 rupees ஒரு ஆர்டிகிள் வந்து 100 rupees இருக்கு. அதுல இப்ப 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் அந்த ஆர்டிகிள் எவ்வளவுக்கு செல் பண்ணிருப்பாங்கன்னா 100 ரூபாய்க்கு அவன் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. அந்த 100 ரூபாயில 20% டிஸ்கவுண்ட் பண்ணி 80 ரூபாய்க்கு விற்கிறான். அப்ப இந்த டிஸ்கவுண்ட் போக வர்றதுதான் எனக்கு என்னதுன்னா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை டிஸ்கவுண்ட் கொடுத்து 80 ரூபாய்க்கு விற்கிறான். ஓகேவா? சோ இதுல செல்லிங் பிரைஸ்ன்றது என்ன அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது தான் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, இதை எப்படி எழுதலாம் இன்னொரு விதமா, இதுல டிஸ்கவுண்ட்னா அப்ப என்னது, மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் எனக்கு டிஸ்கவுண்ட்ன்றது. ஓகேவா? இதுல கேட்கறது எக்ஸாம்ல கேட்கறது பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் தான் கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் பெர்சன்டேஜ் அப்படின்னா டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். செல்லிங் பிரைஸ்லயோ காஸ்ட் பிரைஸ்லயோ இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. ஓகேவா? ஸோ அப்ப டிஸ்கவுண்ட்ன்றது மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்ட்டு 100. இந்த பேஸ்ல வந்து ஏன் நம்ம வந்து மார்க்கெட் பிரைஸ் போட்டிருக்கோம்னா டிஸ்கவுண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கால்குலேட் பண்றதுனால இந்த பேஸ் வந்து எப்பயும் மார்க்கெட் பிரைஸா தான் இருக்கும். நம்ம அங்க வந்து பார்த்திருப்போம்ல ப்ராஃபிட் லாஸ்ல வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன பார்த்திருப்போம், ப்ராஃபிட் வந்து காஸ்ட் பிரைஸ்ல எவ்வளவு பெர்சன்டேஜ், அதாவது பேஸ்ல வந்து காஸ்ட் பிரைஸ் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்துதான் நம்ம வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ கால்குலேட் பண்றதால பேஸ்ல வந்து காஸ்ட் பிரைஸ் போட்டிருப்போம். இங்க அதே தான் டிஸ்கவுண்ட் வந்து எதுல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கால்குலேட் பண்ணுவோம். அப்ப அதனால இந்த பேஸ் வந்து எப்பயுமே எனக்கு என்னவா இருக்கும்னா
மார்க்கெட் ப்ரைஸா தான் இருக்கும். ஓகேவா? பேஸ் எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கிறனால மார்க்கெட் ப்ரைஸ் எப்பயுமே 100% இருக்கும். ஓகேவா? இப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ்ல எனக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்ப எதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும்? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? சோ இதுல 20% டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது. இந்த 80%ன்றதான் என்னதுன்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் வந்து கொடுக்கலாம். இதுல செல்லிங் பிரைஸ் வந்து 400 இருக்கு. ஓகேவா? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு செல்லிங் பிரைஸ் எனக்கு 400 இருக்கு. அப்போ மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதே தான். இப்போ மார்க்கெட் பிரைஸ் எப்பயுமே 100% இருக்கும்னு சொல்லியிருந்தேன்னா கரெக்டா? ஸோ அப்போ மார்க்கெட் பிரைஸ் எப்பயுமே 100%, டிஸ்கவுண்ட் 20% கொடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு செல்லிங் பிரைஸ் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 400 இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா அப்ப இந்த டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு என்னது? செல்லிங் பிரைஸா? அப்ப செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ் 80%. இந்த 80% தான் 400னா 100% என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்? மார்க்கெட் பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சிருமா? ஸோ அப்ப கேன்சல் பண்ணா இங்க 5 into 100 500. அப்ப மார்க்கெட் பிரைஸ் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா 500 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், செல்லிங் பிரைஸ்ல இருந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் அவங்க கடைக்காரன் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். கரெக்டா? ஸோ அப்ப டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு கண்டிப்பா செல்லிங் பிரைஸா இருக்கும். ஓகேவா? ஸோ நோ டிஸ்கவுண்ட் இஸ் கிவன். டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 100 ரூபா ஒரு ஆர்டிகல் இருக்கு அப்படின்னா நீங்க கடையில பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஃபிக்ஸட் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்காம ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. அப்ப டிஸ்கவுண்டே கொடுக்காம நீங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு நீங்க வாங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் எம்ஆர்பி ரேட்டு கடைக்காரன் எம்ஆர்பி ரேட்டுக்கே விற்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்ப மார்க்கெட் பிரைஸ் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? செல்லிங் பிரைஸ்க்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். எப்ப அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா. ஓகேவா? ஸோ மார்க்கெட் பிரைஸ் காஸ்ட் பிரைஸா இருக்க முடியுமானா கண்டிப்பா இருக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இங்கதான் டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் பிரைஸ்ல காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்அப் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் மார்க்கெட் பிரைஸ்னே சொல்லியிருந்தேன். கரெக்டா? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து சர்டைன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் மார்க்கெட் பிரைஸ்னு சொல்லியிருந்தேன். அப்ப ஸோ மார்க்கெட் பிரைஸ் கேன் நெவர் பி அ காஸ்ட் பிரைஸ் பட் கேன் பி அ செல்லிங் பிரைஸ். செல்லிங் பிரைஸா இருக்க முடியும், ஆனா காஸ்ட் பிரைஸா இருக்கவே முடியாது. ஏன்னா இங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா என்னால செல்லிங் பிரைஸா இருக்க முடியும், ஆனா காஸ்ட் பிரைஸா இருக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் மார்க்கெட் பிரைஸ். அப்ப கண்டிப்பா என்னால காஸ்ட் பிரைஸா இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு காஸ்ட் பிரைஸ் வந்து 150 இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல இருந்து இப்ப என்ன பண்றேன்னா ஒரு 50 ரூபா மார்க்அப் பண்ணி வைக்கிறான். அப்ப 200 ரூபாய்க்கு மார்க்அப் பண்ணிருப்பானா? 200 ரூபா வந்து மார்க்கெட் பிரைஸா இருக்குமா? ஓகேவா? ஸோ இப்ப அவன் வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லியிருப்பாங்க. 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அல்லது லாஸ் கிடைக்குமா, அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நம்ம டிஸ்கவுண்ட் எதுல இருந்து நம்ம கொடுக்க முடியும்? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தாலும் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்ப இந்த மார்க்கெட் பிரைஸ்ல 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தா எவ்வளவு? இந்த 200ல 20%ன்றது 40. அப்ப 40 அவன் டிஸ்கவுண்ட் பண்ணி வித்தான்னா எவ்வளவுக்கு வித்திருப்பான்? 160க்கு வித்திருந்திருப்பான். வாங்கினது 150க்கு வாங்கி வித்தது 160க்கு வித்திருக்கான். அப்ப அவனுக்கு எவ்வளவு ரூபா அவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. இப்ப இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்கறாங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றது என்னது? காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் எவ்வளவு பர்சன்டேஜ்னு பாக்குறதா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். கரெக்டா? ஸோ அப்ப இந்த 150ல இந்த 10 எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்குறதா ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ 20 டிவைடட் பை 3% அவனுக்கு இந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இதை ஒரு 3 விதமா நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த 3 மெத்தடையும் சொல்றேன். அதுல எது வந்து ஈஸியான மெத்தடு, எதை ஃபாலோ பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூல கொடுக்க மாட்டாங்க, பர்சன்டேஜ்ல கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து 20% அபவ் த காஸ்ட் பிரைஸ் வந்து மார்க்அப் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆர்டிக்கல 20% அபவ் த காஸ்ட் பிரைஸ் வந்து மார்க்அப் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
10% வந்து மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்குறான்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவனுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன இல்லை லாஸ் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இனிஷியலா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது. அது தெரிஞ்சாதானே நம்ம வந்து 20% மார்க்அப் பண்ண முடியும். ஸோ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதனால இங்க பர்சன்டேஜ்னு கொடுக்கறனால நம்ம என்ன வேல்யூனாலும் நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அசியூம் பண்ணிக்கலாம். இங்க எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே எவ்வளவு பர்சன்டேஜா இருக்குன்னு சொல்லியிருந்தேன், 100% இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால நான் என்ன பண்றேன்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த 100ல 20% மார்க்அப் பண்றாங்க. அப்போ 20% மார்க்அப் பண்ணா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும் அப்படின்னா, சாரி, மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு ரூபாயா இருக்கும்னா 120 இருக்கும். கரெக்டா? 100 காஸ்ட் பிரைஸ், அதுல 20% இன்க்ரீஸ் பண்ணாக்கா மார்க்கெட் பிரைஸ் 120 இருக்கும். இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு எவ்வளவு சொல்லியிருந்தேன், 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுக்க முடியும்? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 120ல 10 வந்து 10% கால்குலேட் பண்ணா 12. அப்ப 12 வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா எவ்வளவுக்கு செல் பண்ணியிருந்திருப்பாங்க? 108க்கு செல் பண்ணியிருந்திருப்பான். கரெக்டா? டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் பிரைஸ். அப்ப இந்த 108க்கு அவன் வித்திருந்திருப்பான். அவன் வாங்கினது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், வித்தது பாத்தீங்கன்னா 108க்கு வித்திருக்கான். அப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் அவனுக்கு இங்க ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 8% ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு 20% இல்ல வந்து 10%னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம். இதே இது டெசிமல் இருந்தா நம்மளுக்கு கஷ்டம். ஓகேவா? ஸோ இதே இது இன்னொரு மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம், அதையும் சொல்றேன். இப்ப இங்க காஸ்ட் பிரைஸ்ல 20% இன்க்ரீஸ் பண்றான். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த இன்க்ரீஸ் பண்ண வேல்யூல இருந்து அகைன் 10% டிக்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கன்செக்யூட்டிவா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு இருந்தாலே நான் பர்சன்டேஜ்ல சொல்லியிருந்தேன் என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா x பிளஸ் ஒய் பிளஸ் xy பை 100. இந்த மாதிரி சக்சசிவ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், அதாவது சக்சசிவ் இன்க்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ், சக்சசிவ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், சக்சசிவ் டிக்ரீஸ் டிக்ரீஸ், இந்த மாதிரி இது கொடுத்திருந்தாலே, அதாவது கன்செக்யூட்டிவா ஒரு வேல்யூ இன்க்ரீஸா டிக்ரீஸ் ஆகுது அல்லது இன்க்ரீஸ் ஆகுது இல்ல ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அப்ப இங்க என்னது, இங்க இன்க்ரீஸ் ஆன வேல்யூல இருந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டா? அடுத்தடுத்து எனக்கு இந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூல இருந்து அகைன் வந்து அடுத்து டிக்ரீஸ் ஆகிறனால இந்த ஃபார்முலா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப இந்த ஃபார்முலா நான் போடுறேன். இங்க 20% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதா, இதுல இன்க்ரீஸ்னா பிளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். அதாவது மார்க்அப்னா பிளஸ், டிஸ்கவுண்ட்னா மைனஸ். ஓகேவா? ஏன்னா மார்க்அப்ன்றது இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் மார்க்அப், டிஸ்கவுண்ட்ன்றது நம்ம அதுல இருந்து தள்ளுபடி கொடுக்குற வேல்யூ, அதாவது ரெடியூஸ் பண்ற வேல்யூ தான் டிஸ்கவுண்ட். கரெக்டா? அப்ப டிஸ்கவுண்ட்டுக்கு மைனஸ் போடணும், மார்க்அப்க்கு பிளஸ் போடணும். ஓகேவா? ஸோ இங்க 20% மார்க்அப் பண்றாங்களா, ஸோ இப்போ 20 மைனஸ் அடுத்து, அதாவது எக்ஸ்ன்றது ஒரு இன்க்ரீஸ் ஆகிற ஒரு வேல்யூ, ஒய்ன்றது இன்னொரு பர்சன்டேஜ். ஓகேவா? அதாவது டிக்ரீஸ் ஆகிற வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 10 மைனஸ் 20 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. அப்ப என்ன வரும்? 10 மைனஸ் 2 8%. ஸோ இங்க அதான் வந்துச்சு எனக்கு 8%ன்றது. கரெக்டா? அப்போ அவனுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 8% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இத இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். 3 மெத்தட் இருக்கு. அதுல 3வது மெத்தட் என்னன்னா ரேஷியோ மெத்தடு. அது எப்படின்றத சொல்றேன். ஸோ இங்க மார்க்அப் பண்றது நம்ம காஸ்ட் பிரைஸ்ல இருந்து தான் நம்ம மார்க்அப் பண்ணி வைக்க முடியும். கரெக்டா? ஸோ அப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்அப் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது இங்க காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைக்கும். அடுத்து டிஸ்கவுண்ட் நம்ம எதுல இருந்து கொடுக்க முடியும்? அந்த மார்க்அப் இங்க மார்க்அப் பண்ணிட்டாங்க, இந்த மார்க்அப் பண்ண வேல்யூல இருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். கரெக்டா? ஸோ அது எதுலன்னா மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தான் எனக்கு கொடுக்க முடியும். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஸோ அப்ப இங்க ரேஷியோ எனக்கு மார்க்கெட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைக்கும். இங்க என்ன ஆயிரும், மார்க்கெட் பிரைஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப எனக்கு ஃபைனலா கிடைக்கிறது காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% மார்க்அப் பண்றாங்களா, 20% ஃபிராக்ஷனா மாத்தினா என்ன வரும்? 1/5. அதாவது 5ல எனக்கு 1 பார்ட் மார்க்அப் பண்ணி வைக்கிறாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. கரெக்டா? ஸோ அப்ப 5 காஸ்ட் பிரைஸ் ஆயிருந்துச்சுன்னா 1 பார்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு 6 வந்து எனக்கு மார்க்கெட் பிரைஸ் ஆயிருக்குமா? கரெக்டா? அடுத்து இங்க மார்க்கெட் பிரைஸ் வந்து எனக்கு 10%, சாரி டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு 10%. டிஸ்கவுண்ட் எதுல இருந்து கொடுப்பாங்க? மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்ப 10% ஃபிராக்ஷன் மாத்தினா 1/10. அப்ப மார்க்கெட் பிரைஸ் எனக்கு 10 பார்ட். அப்ப அதே மாதிரி டிஸ்கவுண்ட் எனக்கு சாரி 10ல எனக்கு 1 பார்ட் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப 9க்கு செல் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 50:9.
54. கரெக்டா? ஸோ அப்ப இங்க ஃபைனலா கிடைக்கிற ரேஷியோ என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன், காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைக்கும். கரெக்டா? அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு 50 பார்ட், செல்லிங் பிரைஸ் எனக்கு 54 பார்ட்னா இங்க அவனுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் தான் கிடைக்குது. எவ்வளவு பார்ட் கிடைக்குதுன்னா 4 பார்ட் ப்ராஃபிட் கிடைக்குது. எதுல இருந்து அப்படின்னா 50ல இருந்து. அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 8% எனக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஓகேவா? 3 மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி இந்த சக்சஸிவ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் மெத்தடு, ரேஷியோ மெத்தட், இந்த 3ல எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா பெஸ்ட் மெத்தட் எதுனா இந்த ரேஷியோ மெத்தடு தான். அது ஏன் அப்படின்னா இப்ப இங்க வந்து 20% 10% கொடுக்கறதுனால பிரச்சனை கிடையாது. இது ஒரு இன்டீஜரா இருக்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது எனக்கு டெசிமல்லையோ அல்லது ஒரு ஃபிராக்ஷன்லயோ கொடுக்குறப்ப நம்மளுக்கு கண்டிப்பா காம்ப்ளிகேட்டா இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப 14.28% காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஆர்டிகிளோட காஸ்ட் பிரைஸ் என்ன இருக்கோ அதுல இருந்து எனக்கு 14.28% மார்க்அப் பண்ணி வச்சுட்டு 12.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப எனக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்ப 100ல இருந்து 14.28% நீங்க மார்க்அப் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 114.28% தெரிஞ்சிடும், மார்க்கெட் பிரைஸ் தெரிஞ்சிடும். இப்ப இதுல 12.5% கண்டுபிடிங்க, கண்டிப்பா கஷ்டம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த மெத்தட் வந்து இன்டீஜரா கொடுத்திருந்தாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை ஃபாலோ பண்ணாதீங்க. இதுலயும் போட்டு பாருங்களேன். 14.28 மைனஸ் என்ன வரும், 12.5 மைனஸ் 14.28 இன்ட்டு 12.5 டிவைடட் பை 100 வரும். இந்த 14.28 இன்ட்டு 12.5 மல்டிப்ளை பண்றது கஷ்டம். கரெக்டா? அப்ப இதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. இது எப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு இன்டீஜர் வேல்யூவா கொடுக்கும் போது நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டெசிமல் வேல்யூவோ அல்லது ஃபிராக்ஷன் வேல்யூவோ கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க ரேஷியோ மெத்தட்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். இப்ப பாருங்க, இதுல 14.28% வந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறாங்களா? 14.28% ஃபிராக்ஷனா மாத்திரம் என்ன வரும், 1/7. அப்ப காஸ்ட் பிரைஸ் எனக்கு 7 பார்ட் இருந்துச்சுன்னா அந்த 7ல எனக்கு 1 பார்ட் வந்து மார்க்அப் பண்ணாங்கன்னா எவ்வளவு பார்ட் இருக்கும், எனக்கு மார்க்கெட் பிரைஸ் 8 பார்ட்டா இருக்குமா? ஓகேவா? அதாவது காஸ்ட் பிரைஸ்க்கும் மார்க்கெட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்றது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான், 12.5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? அப்ப 12.5% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா 12.5% ஃபிராக்ஷனா மாத்தினா 1/8 வரும். கரெக்டா? ஸோ 8ல எனக்கு 1 பார்ட் எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்ப டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது எனக்கு செல்லிங் பிரைஸ். கரெக்டா? ஸோ ஃபைனலா இந்த ரேஷியோ எனக்கு என்ன ஆயிரும்னா காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோவா மாறிடும். கரெக்டா? 8 கேன்சல் ஆயிரும், 7 கேன்சல் ஆயிரும், 1:1 ரேஷியோன்னு வந்துருச்சு. அதாவது எனக்கு காஸ்ட் பிரைஸ் எனக்கு 1 பார்ட், செல்லிங் பிரைஸும் எனக்கு 1 பார்ட். அதாவது வாங்கின ரேட்டுக்கு வித்திருக்கான். அப்ப இங்க என்னதுன்னா ப்ராஃபிட்டும் இல்ல லாஸும் இல்ல, நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஓகேவா? ஸோ இது ரேஷியோல பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சிடலாம். அதாவது டெசிமல்லையோ அல்லது ஃபிராக்ஷன், மிக்சடு ஃபிராக்ஷன்லயோ ஏதாவது கொடுக்கும்போது நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நீங்க இதுல போனீங்கன்னா மல்டிபிளிகேஷன்லயோ இல்ல கால்குலேஷன்லயோ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு காஸ்ட் பிரைஸை விட மார்க்அப் பண்ணி வைக்கிற வேல்யூ வந்து 66.66% வந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? காஸ்ட் பிரைஸை விட 66.66% வந்து மார்க்அப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மார்க்அப் பண்ணி வைக்கிற வேல்யூல அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது மார்க்அப் வேல்யூ, மார்க்அப் பர்சன்டேஜ், அதே மாதிரி இது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். 66.66% மார்க்அப் பண்ணி வச்சுட்டு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அவனுக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட்டா லாஸா, அப்படி எது கிடைக்குதோ அதோடைய பர்சன்டேஜ் என்ன? ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றது நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க்அப் பண்ணி வைக்கிற வேல்யூ தான் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் போக கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இங்க அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ்ல இருந்து என்னால செல்லிங் பிரைஸ் கொண்டு வர முடியும், அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல இருந்தும் செல்லிங் பிரைஸ் கொண்டு வர முடியும். ஏன்னா காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ், அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஸோ இதை காஸ்ட் பிரைஸையும் மார்க்கெட் பிரைஸையும் ரிலேட் பண்ணி சம் ரொம்ப முக்கியமா கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த கான்செப்ட் எப்படின்றது சொல்றேன். ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்ல
ப்ராஃபிட் ஆட் பண்ணா கிடைக்கிறதா எனக்கு என்னது செல்லிங் ப்ரைஸ். கரெக்டா? அதே மாதிரி மார்க்டு ப்ரைஸ்ல டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். கரெக்டா? இங்க செல்லிங் பிரைஸ் ரெண்டுக்கும் காமன்னால செல்லிங் பிரைஸை ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜுக்கு ஈக்குவேட் பண்றேன். அப்ப என்ன வரும்னா இங்க இந்த காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணா கிடைக்கிறது இது செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ். கரெக்டா? அதே மாதிரி இந்த மார்க்டு பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ மைனஸ் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். என்ன பண்ணிருக்கேன்னு புரிஞ்சா? காஸ்ட் பிரைஸ்ல ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணா கிடைக்கிறது செல்லிங் பிரைஸ். ஸோ அப்ப இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ணிட்டேன், செல்லிங் பிரைஸ் பர்சன்டேஜ்க்கு ஈக்குவேட் பண்ணிட்டேன். இதுல இருந்து நான் டைரக்டா என்ன கண்டுபிடிச்சலாம்? மார்க்கெட் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ நான் கண்டுபிடிச்சிடலாம். என்ன வரும்? 100 + P டிவைடட் பை 100 - D. ஸோ இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். இதுல கொஷினை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் அல்லது மார்க்கெட் பிரைஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் 110 rupees அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் 110 rupeesனு கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு அதுல மார்க்கெட் பிரைஸ் 110 rupeesனு கொடுத்துட்டு எனக்கு டிஸ்கவுண்ட் அந்த ஆர்டிக்கல் கொடுக்குறான். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். எவ்வளோன்னா 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னா 10% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. சொல்றது புரிஞ்சா? மார்க்கெட் பிரைஸ் அந்த ஆர்டிகளோட மார்க்கெட் பிரைஸ் 110 rupeesன்னு கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எனக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குற அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவனுக்கு ப்ராஃபிட் 10% கிடைக்குது. அப்ப எனக்கு காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ தெரிஞ்சுன்னா ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஏன்னா டைரக்டா நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ கிடைச்சிடும். ஓகேவா? இதுல சில நேரம் காஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்பாங்க, அல்லது மார்க்கெட் பிரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க 20, 10 கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், டைரக்டா இதுல போட்டுடலாம். இப்போ மார்க்கெட் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்னன்னா 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது 110. அதே மாதிரி காஸ்ட் பிரைஸ் 100 - டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் 20. ஸோ 80. அப்ப என்னதுன்னா ரேஷியோ 11:8. இப்போ மார்க்கெட் பிரைஸ் அவன் கொடுத்துட்டானா எவ்வளோ 110 கொடுத்துட்டான். அப்ப 11 பார்ட் தான் 110னா இந்த 8 பார்ட் என்னவா இருக்கும் 80 இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னவா இருந்திருக்கும்னா 80 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியலனாலும் சம் பண்ணலாம். பட் இருந்தாலும் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சம் டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டெப்ல ரேஷியோ கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதை பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.